சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். மேஷ ராசியினரை பொறுத்த வரைக்கும் மே மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மாற்றம் இந்த மே மாதம் 11ஆம் தேதி நடைபெறுது. இந்த தினத்தில் தங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் வந்து அமர்வதால் நல்ல உற்சாகம் உண்டாக பெறுவீங்க, யானை பலம் பெறுவீங்க, நிறைய நல்லவைகள் வந்து நடக்கக்கூடிய யோகம் உண்டாக செய்யும். எல்லா விஷயங்கள்லையுமே ஓரளவுக்கு வெற்றிகள் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. இருப்பினும் செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்கணும். 2வது இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால தனவரவு நன்றாகவே இருக்கும். செவ்வாய் சனி புதன் 12வது இடத்துல இருக்கிறதுனால முதல் 10 நாட்கள் செலவுகள் வீண் விரயங்கள் போன்ற அமைப்புகள் இருந்தாலும் பிற்பகுதி 20 நாட்கள் அற்புதமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 20ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் நிலைமை வந்து மோசமடைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முதல் 20 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும், அடுத்த 20ஆம் தேதிக்கு பிறகு மோசமான தாக்கம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வுடனும் நடந்து கொள்ள பாருங்க. அதே மாதிரி விரும்பும் நபரை மணக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாக செய்யும். சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடைபெறலாம். பிள்ளைகளாக இருந்து வந்த தொல்லையான அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிடும். அவர்களுடைய திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றம் அப்படிங்கிறது பிள்ளைகள் தொடர்பான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நல்ல அனுகூலங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அற்புதமான பாக்கியங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. கடன் தீரக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. கடனை அடைக்கக்கூடிய வகையில் நல்ல வருமானங்களும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் கடன் நோய் தீரும், வருமானம் உயரக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. தொழில் முனைவோருக்கு மே 11ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரிகள் விவசாயிகளுக்கு லாபகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். நம்பிக்கை ஏற்படும். மே 11ஆம் தேதி நடக்கக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சியின் காரணமாக 45 நாட்களுக்கு செவ்வாய் இருப்பதால் நல்ல மேன்மைகளும் உருவாகலாம். மே மாதம் முதல் 6 மாதத்திற்கு படிப்படியான முன்னேற்றங்களும் ஏற்பட செய்யும். ஆண் பெண் இருபாலருக்கும் நடுத்தர வயது பெண்மணிகளுக்கும் கவலைகள், கணவர் பற்றிய கவலைகள் பரிபூரணமாகவே நீங்க பெறுவீங்க. யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பணவரவு நன்றாகவே இருக்கும். குழந்தைகள் விஷயத்துல ஏற்றம், கடன் தீர்வது அப்படின்னு அனைத்து விதமான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றது. இருப்பினும் மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு சொந்த காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்களால் மன நிறைவை நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கணிசமாக குறைய ஆரம்பிக்கும். மருந்து, ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றிக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதே நேரம் எளிதில் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. குடும்பம் தொடர்பான கவலைகள் மறையவும் ஆரம்பிக்கலாம். குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்தும் இருக்கத்தான் செய்யும். மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்கள் செயல்கள் தங்களது கோபத்தை தூண்டுவதாகவே இருக்கும். கலைத்துறையினருக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிக்கு மனஸ்தாபங்கள் நீங்க பெறுவீங்க. நண்பர்களுக்கு இடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி குறையவும் ஆரம்பிக்கும். எதையுமே அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது. இந்த காலம் திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கவும் ஆரம்பிக்கும். கடன் தொல்லையும் குறையும். வழக்குகளில் சாதகமான போக்கும் காணப்படலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் அகலும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி நல்லபடியாகவே நடைபெறும். எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். அதே போல எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் வாய்ப்புகள் கால தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றது. அதனால திட்டமிடலோடு நடந்து கொள்வது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடலாம். சாதுரியமான பேச்சின் மூலமா காரிய வெற்றியும் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய வளர்ச்சியில இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் செய்யலாம்.
அதே மாதிரி அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன்பாக அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளுடன் இருக்கிறத விட்டுட்டு வாடிக்கையாளர் தேவை அறிந்து செயல்படுறது தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். பணவரத்து அதிகரிக்கவும் செய்யலாம். அரசாங்கத்தின் மூலமாக உதவிகளையும் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால நன்மையும் உண்டாக பெறுவீங்க. குடும்பத்தில் தம்பதிகளிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யும். பெண்கள் அதிகம் பேசுவது தவிர்த்து செயல்ல வேகத்தை காட்டுவது நல்லது. கலைத்துறையினருக்கு தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. வீண் பயம் ஏற்படத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. எந்த ஒரு சூழ்நிலை காரணமாகவும் மனசங்கடங்கள் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பீங்க. அதனால மன உளைச்சல் அதிகமாகும். வருமானத்திற்கு குறைவிருக்காது என்றாலும் செலவினங்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால கொஞ்சம் கவனமா நடந்து கொள்ள பாருங்க. இந்த காலம் சிலரிடம் கண்டிப்பாக நடந்து கொள்வீங்க. தங்களுக்கு பிடித்தமான ஆலயத்திற்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதில் தைரியம் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலமா தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்வாங்க. பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கு ஏற்ற பலனும் உண்டாகலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. அதே நேரம் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாகவே நடைபெறவும் ஆரம்பிக்கும். சிறு தடங்கல்களும் வரலாம். நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. வெளிநாடு செல்ல விரும்புகிறவங்க சிறிது காலம் அதை ஒத்தி போடுவது நல்லது. பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கு தக்க வருமானமும் வெகுமதியும் கிடைக்கப்பெறுவீங்க. நல்லோர் சிலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகின்றது. அதே நேரம் அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. தைரியம் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக இல்லை அப்படின்னாலும் நிதானமாகவே இருக்கும். பணவரத்து வரும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. நீண்ட நாட்களாக தொழிலில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையும் ஆலோசித்து செய்யறது நன்மையை தரும். மேலதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் இருப்பது நல்லது. சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளும் சரி மற்றவர்களும் சரி வீண் அலைச்சல் வேலை பளு இந்த இரண்டுமே தங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே சில ஊழல்கள் வரும். முக்கிய பொறுப்புகளை வகித்து வருபவர்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். சக ஊழியர்களிடம் பகைமையை வளர்த்து கொள்ளவும் நேரிடலாம். மனதில் இனம் புரியாத கவலை இருந்து கொண்டே தான் இருக்கும். தியானம் செய்ய நிம்மதி கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் பிரச்சனைகளை எளிதில் சமாளித்து விடுவீங்க. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையலாம். வீண் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். கடன் வாங்க முயற்சிக்க வேண்டாங்க. குறிக்கோள்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சுணக்கமான நிலைகள் மந்தமான நிலைகள் சோம்பேறித்தனம் போன்றவை உருவாகத்தான் செய்யும். அதே போல் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அலட்சியத்தின் காரணமாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால அலட்சியம் அவசரத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எண்ணிய காரியம் கைகூடுறதுல சிறு தடை தாமதத்தை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். சக வியாபாரிகளால் தொந்தரவுகள் ஏற்படும். சேமிப்பிற்கு முயற்சி செய்வீங்க. தங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை மட்டும் சரியாக செய்ய பாருங்க. மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். அது தங்களுக்கு பெரும் தலைவலியாகவும் அமைந்து விடலாம். பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள பாருங்க. அதே நேரம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கும் சரியான பேச்சுவார்த்தைகள் மூலமாக லாபம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். பெரியோர் ஆசி கிடைக்கப்பெறுவீங்க.
இந்த நேரத்தில் ஒரு சில தொல்லைகள் உங்களுக்கு தீரமோ ஆரம்பிச்சிடும். வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. பணவரத்து தாமதப்படலாம். வீண் ஆசைகளும் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்திகரமாகவே நடக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்க கவனமுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தங்களுக்குரிய பரிகாரம்: தினமும் சிவனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வதன் மூலம் எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும்.